நடிப்பு அரக்கி. ஃபைனலி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாத்தையும் பட்டு நாங்க சென்னை வந்துட்டோம் மக்களே. சென்னை வந்த உடனே அரோரா அவளோட வெப்பனை கண்டுபிடிச்சிட்டா. அரோரா அந்த வெப்பனை எடுத்துட்டு வாமா. வேறப்பா வணக்கம் மக்களே, வணக்கம். எங்க அம்மா இளநீ வெட்ட வச்சு இந்த கத்தி எடுத்து கருப்பு சாமி வெப்பன் எனக்கு வேணும்னு இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா இளநீ குடிச்சிட்டு. வெள்ளசாமி இன் சென்னை இருக்கு. வெள்ளசாமி இன் சென்னை இருக்கு. சரி, நீங்க கூட கோகனட் டெண்டர். நீங்க தமிழ் கத்துக்கிட்டீங்களா? நீங்க தமிழ் பேசுற 2-3 வார்த்தை எல்லாருக்கும் தெரியுது. அதை தாண்டி சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன பேச? யாரு? நிரோஷன் பயமுடு போடா சொத்த சொத்த தொப்ப அடிக்கிறதுக்கான எல்லா இல்ல நியூ வேர்ட்ஸ் ஹியர். தங்கம் இதே சொல்லி கொடுத்தா நிரோஷன். ஆமா, ஓ நிரோஷன் அம்மா அப்படி கூப்பிடுவாங்க. தங்கம். அப்புறமா 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 தண்ணி உப்பு. This I learned with the recipe. I did. கொஞ்சம் கொஞ்சம் ரூம்பா and குட்டி குட்டி. சரி, நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஓகே, சோ உங்க வீட்ல இப்போ அரோராவை எப்படி பாக்குறாங்க? இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிருப்பீங்க இல்லையா? இப்போ ஓகே தான், வீட்ல எல்லாமே இப்போ ஓகே தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. இருந்தாலும் பயம் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்ததெல்லாம் அப்படிதானே. அவங்க எப்படி இந்தியாவை நேஷனல் ஜியோகிராபி அந்த மாதிரி பார்த்து வளர்ந்தாங்களோ, நம்ம பார்த்து வெளிநாட்டு படத்துல இன்னொருத்த அந்த மாதிரி ஜம்ப், அந்த பயம் இருக்கு. சோ பட் இட்டாலியன்ஸ் அப்படி இல்ல. சோ அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு இப்போ. பட் அது அவங்களுக்கு பாஸ் ஆனாங்க லேட் ஆகும். இப்போ எனக்கே என் அம்மாட்ட கேட்பேன், உங்களுக்கு பார்க்க ஃபாரினர் மாதிரி டிஃபரெண்டா இருக்கா வீட்டுல? ஏன்னா எனக்கு பழகிடுச்சு, என் கண்ணுக்கு வந்து இவ ஃபாரினர் மாதிரி எனக்கு நார்மலா ஆயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்பேன். அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு ராணி மாதிரி தான் பாத்துட்டு இருப்பாங்க. ஐயோமா சத்தியாமா அம்மா டீ சாய் வேணுமாமா, இந்த மாதிரிதான் பாத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பாலும் புளிக்கும் அப்ப நீ கண்ணு முழிக்கும். Nothing, I'm just saying my mom treats you. Nice, very nice. Okay. But I feel sometimes I'm very bad. Okay, ஏதோ ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. டீ வேணும்? இல்ல நன்றி. ரைஸ் வேணும்? இல்ல நன்றி. தால் வேணும்? இல்ல நன்றி. I'm very sorry. It's just I don't know. When you live like in a place for a long time and you go out, after 10 days you really miss your food. You know. Okay. And I feel sorry because she does so much, but sometimes I'm a bit like not கொஞ்சம் difficult. Okay. So bro, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு எஸ் அரோரா தான் அப்படின்னு தோணி இருக்கும்ல, அது எங்க? ஆனா நீங்க அவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். இல்ல அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். ஓ பண்ணிட்டீங்க. ஓகே, இல்லனா வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, what is it? அப்ப என்ன சொன்னீங்க? 2 years வேணும் வேண்டாம் அந்த மாதிரியே இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நடுவுல ஒரு தடவை உடம்பு ஃபுல்லா கம்ப்ளீட்லி டன்னுனாங்க. அப்போ அவ இருந்தா என் கூட. அப்போ நானா இல்லாத போதே அவ இருந்தா. லைக் அவ வேணும்னா அப்ப விட்டு போயிருந்திருக்காங்க. அதாவது எதுக்குமே தனியா போக முடியல. ஒரு பஸ் எடுக்கணும்னா கூட அவ முடியாது. சோ அப்பெல்லாம் வந்துட்டு லீவ் போட்டு என்ன ஒழுங்கா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா. சோ அப்போ she was there with me. அதனால அவ இருந்தனால சொல்ல, அப்போதான் எனக்கு அது புரிஞ்சுது. அப்பதான் கலர் என்ன, மதம் என்ன, ஜாதி என்ன, அந்த மாதிரி வெள்ளை தோல் என்னடா அந்த மாதிரி I told, I think இதுலதான் எனக்கு ஃபீல் ஆச்சு 100%. ஆமா, இந்த டைம்லயே அவ விட்டு போனா போயிருந்த இப்போயே அவ போலனா she will never go அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அதனால நான் அப்படியே. அவங்களோட ரிப்ளை என்னவா இருந்தது? She always wanted me. Okay, I think he was loving me from much before, but he was not ready for me, with honesty. Okay. But we have different opinion about the love story because I had a different experience, he had a different experience. You know, for me it was like a guy who was just coming and going from my life, and I was like, I don't need this at the moment. Please make a decision and stay with it. Okay. Or commitment. Yeah, like not sure, not sure. And then Aprama, he was sick, and he was like, okay. So the thing is, he didn't have the phone at the time. So
it was broken. So I was having the chance to speak to his family Okay. because they needed my phone to speak. Okay, okay. So nape say amma, manakam manakam, aurora, manakam, and family சொன்ன oh நல்லா இருக்கு girl ஐயா பொண்ணு 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 பொண்ணு. நல்லா இருக்கே பொண்ணு அன்னி ரோஷன் சொன்னேன் ஷர் அம்மா சொல்லு ஆமா நீரா சொல்லு ஓகே புரிஞ்சுதா? புரியுது, ஆ, புரியுது. புரியுது, Yeah, புரியுது. yeah. ஏய் translate பண்ணு They understood. Yeah, I understood. Yeah. Because I'm your subscriber, I can easily catch you. அவ்வளோ தமிழ் Yeah. ஓகே Okay, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் இருக்கு. இப்போ வரைக்குமே யூ போத் லைக் டுகெதர் தான், பட் சம் வாட் ஏதோ ஒரு அந்த போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸா மைட் பி? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆ. இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நான் சும்மா இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எனக்கு புரியலையே. இது வந்து பயமா இருக்கு சோஷியல் மீடியால பாக்குறது. நல்லா இருக்கவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு ஜென்யூனான பயம் தான். இவ போயிடுவா, இவ மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா She அது is உங்க ரிலேஷன்ஷிப் 100% பெர்ஃபெக்ட். ஓகே ஓகே நான் கொஞ்சம் கோவம் வரும். ஒன் டே அவளுக்கு அது டயர்டா ஆயிட்டு போயிட்டானா அந்த பயம். Did you say me 100% perfect? Yeah, you are 100%. அப்படியா? அப்படியா? You never say this at home. Okay. So because அந்த லாங்குவேஜ் பேரியர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மொழி தெரிஞ்சவங்க கிட்டே நம்மளால புரிய வைக்கிறது கஷ்டம். முதல்ல என்ன நான் புரிஞ்சுக்கிறதே எனக்கு கஷ்டம். இதுல நான் இப்படி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அது லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. அதை நான் என்ன ஃபீல் பண்ண அவளுக்கு புரிய வச்சு லாட் இருக்கு. அதனால சின்ன ஒரு பயம் இருக்கு. பட் ஆனா இருக்கு நம்பிக்கை இருக்கு, விட்டு போயிட மாட்டாங்க. ஓகே, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இப்போ இப்போதைக்கு நீங்க ஒரு ஐடியா வந்திருப்பீங்களே. துபாய் வரணும்னு நினைச்சோம், பட் துபாயில பாம்பு போட்டாங்க. ஸோ அதனால இப்போ நாங்கள் இன்னொரு கண்ட்ரி தேடிட்டு இருக்கோம். இவளுக்கும் 5 hours, எனக்கும் 4-5 hours இன் பிட்வீன்ல இருந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சோம். ஏன்னா 2 பேருக்குமே ஃப்ளைட்லாம் பயம், லைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ளைட் ஆங்ஸைட்டி இருக்குது 2 பேருக்கும். அதனால எவ்ரி டைம் 12 hours 15 hours ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கனால 5 hours சென்டர் ஏதாவது ஒரு சென்டர் பிடிச்சி இங்கேருந்து அங்கேருந்து இங்கே துபாய் மேபி எல்லாம் சரியாச்சுன்னா துபாயில் செட்டில் ஆகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு லைவ் வந்துட்டீங்க. சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு அதில் 2 மேம் சொன்ன மாதிரி 2 ஃபேஸ் இருக்கு. ஸோ பேக் கமெண்ட்ஸ் இல்லை வந்து உங்களோட ஹேட் பரப்புறவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? வாட் லைக் யூஸ்வலாக என்ன பின் பாயிண்ட் பண்ணுவாங்க? இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் எங்கள் பெர்லினில் இருக்கவரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு விலை போகாத பொண்ணு, இவன் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி ஸோ அது மட்டும் கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருந்தது. நான் ஜெர்மனியில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன் அதுக்கு மட்டும். ஏன்னா அதில் அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க, ரொம்ப ஈஸியும் கூட அந்த கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணோம். ஜெர்மனி போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அவர் வந்து ஏமாலாம் கேஸ் போறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஆயுதத்தை வச்சுட்டு இந்த பொண்ணை மிரட்டுறான், எங்கே மிரட்டினேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நான் மோஸ்ட்லி டெலீட் பண்ணிட்டு போயிடுறது. இந்த ஒரு கமெண்ட் மட்டும் கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருந்தது. அதனால ஆக்சுவலி ரேசிசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அங்கே. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? லைக் இவங்க மேலே வருது, பட் ஸ்டில் அது நம்ம தமிழ் பீப்புளே அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நீங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு வந்துச்சா ஆக்சுவலி ரேசிசம் இந்தியன்ஸ்குள்ள தான் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தா சிரிச்சுக்க மாட்டாங்க, நம்ம பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த ஸ்மைல் இருக்காது இந்தியன்ஸ். ஜெர்மன்ஸ் கொஞ்சம் ஓகே, ஜெர்மன்ஸ் கொஞ்சம் ரேசிஸ்ட் இல்லை, ரூட். ஸோ அதனால ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சா நல்லா பேசுவாங்க. ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியலன்னா நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. கொஞ்சம் கூட ஹெல்ப்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ எப்போல்லாம் அந்த ஹெல்ப் வேணுமோ இவளை கூப்பிட்டு போயிடுறது கவர்மெண்ட் ஆஃபீஸ் அங்கெல்லாம். ஸோ இவ இஃப் ஷீ இஸ் தேர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இவ கொஞ்சம் ஜெர்மன் பேசுவாங்க, எனக்கு புரியும், பட் இன்னும் அந்த ஃப்ளோவாக வராது. இவளுக்கு கொஞ்சம் ஃப்ளோவாக வரும். சர்வை பண்றீங்க? ஜெர்மன் லாங்குவேஜ், இட்டாலியன் லாங்குவேஜ் என்ன மிக்ஸ் அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கஷ்டம் தான், அதுதான் சொல்றேன், எல்லாமே கஷ்டம் தான். எல்லாம் இங்கேருந்து பார்க்க ஃபாரின் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கும், பட் வேஸ்ட் தான். எல்லாருக்குமே உங்க வீடியோ பார்த்துட்டு ஹாப்பியா இருக்காங்கப்பா, லைக் என்ஜாய் பண்றாங்க லைஃபை ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரில நல்லா ஏர்ன் பண்ணிட்டு. பட் ரியலாவே அந்த பேக் ஸ்டோரி என்ன? நீங்க சொன்ன மாதிரி தான் அங்க எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு அண்ட் எல்லாருமே இப்படி பேசுறாங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு ஒரு 3 months இப்பதான் ரெண்ட் கட்டினா, எனக்கு வேலை போயிடுச்சு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் தான். இப்போ என் கிரிக்கெட் டீம்லேயே இருக்காங்களே, அதில் 50%க்கு வேலை இல்லை. ஸோ வேலை இல்லைன்னா உங்களுக்கு வீசா இல்லை, நீங்கள் திருப்பி போகணும். திருப்பி போனீங்கன்னா நீங்கள் போட்ட காசையாச்சும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்பீங்க. உங்கள் டைம் லைன் அங்கே நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்கன்னா கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேலை இல்லை, லாங்குவேஜ் இல்லை, மணி இல்லை. ஜஸ்ட் ஃபேண்டசி. இங்கேருந்து பார்க்க வாவ் சூப்பர் பெரிய பெரிய பில்டிங். அது எனக்கும் அப்படிதான் வீட்டில் அனுப்பும்போது ஓகே இப்பெல்லாம் போனால் ஜாலியாக இருக்கலாம்.
வின்டர்லாம் செத்துருவோம். எதுவுமே பண்றதுக்கு இருக்காது. உங்க விட்டமின் டி குறைஞ்சிரும். மென்டலி ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்ஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு சமைக்க டெய்லி சிம்பிள் டாஸ்க். சமைக்கிறது டெய்லி என்னன்னே பெரிய தலைவலியா இருக்கும். என்ன சாப்பிடுறது? என்ன சாப்பிடுறதுன்னு. மோஸ்ட்லி கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் சிம்பிளா முடிஞ்சிரும். வீடியோ பாத்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஸ்னோல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அது லைக் அது என்ன அது? அது நிஜமாலே நடந்ததுதான். ஓகே. நான் வந்துட்டு சும்மா சொன்னேன். ம். இப்படி எங்க அதுக்கு முந்தின நாள் வந்து சிக்கன் கறி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அது வந்து ம். லாஸ்ட்டா இப்படி பெரட்டி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்படிதான் எங்க ஊர்ல எல்லாம் எங்க வீட்ல எல்லாம் சாப்பிடுவோம். வலிச்சு சாப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு. இவன் நெக்ஸ்ட் டே என் ஒர்க்குக்கே வந்துட்டான் என் பிரேக் அப்போ. இவ்ளோ பெரிய குக்கர்ல ரைஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போட்டு மிக்ஸ் பண்ணி நேத்து நான் சும்மா பொட்டேட்டோஸ் சொன்னேன். எல்லாம் நாங்க போட்டு குழம்பு வந்துட்டா. சட்டியில சோற போட்டு குக்கரோட. குக்கரோட அப்படி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்ப எனக்கு lunch நம்ம 1 இப்பெல்லாம் hour. போக மாட்டோம்ல. அங்க எல்லாம் ஆ. ஃபாரினர்ஸ்லாம் இருக்கானுங்க. முன்னாடி இவனும் ஃபாரினர் தான் இல்லன்னு சொல்லல. இவன் பாட்டுக்கு எடுத்து வந்து நிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஐயோ கூச்சமாவும் What இருக்கு. is there inside? அப்புறம் பார்த்தா அங்க செக்யூரிட்டி கேக்குறாரு என்ன லஞ்சா பெருசா இருக்கே அப்படின்றாரு. உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஆமாண்ணான்ட்டு அதுக்கப்புறம் இவ இருந்தனால அந்த எஸ்கேப் ஆயாச்சு. இவ இல்லாம நான் மட்டும் தனியா குக்கர்ல சாப்பிட்டுருந்தேன்னா எப்படி இந்தியன்ஸ் பாத்தீங்களா என்ன பண்றாங்க நாட்டுல இல்ல. அப்படி சொல்லிட்டு இருப்பானுங்க. பட் ஆனா சிக்கரைக்கு அக்கறை பச்சை. Now you like curd rice. ஆமா. Now it's tasty. Yeah, now it's tasty, but also like dosa, idli, taste illa. After 2 years, now venom. But otherwise, I need to develop a taste for it. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால கொஞ்சம் வியர்டா இருந்தது. பட் இப்போ ஷீ குக்ஸ் தோசை, இட்லி, எவ்ரிதிங். மோஸ்ட்லி எவ்ரிதிங். But sambar venom. சாம்பார் பண்ண தெரியாது. சாம்பார் கொஞ்சம் டிஃபிகல்ட்றனால பண்ண தெரியாது. It's like soup. So much hour to cook and then it doesn't even taste good. Very disappointing. Very disappointing. Sambar is the most disappointment plate. Even some Tamil people will think சாம்பாரா. எனக்கு பிடிக்கும். Okay. இவ ட்ரை பண்ணி குக் பண்ணுவா. பட் ஆனா அது அவுட்புட் ஒழுங்கா வராது. Oh. I want to know about Aurora's family. Family. Yenga appa 2 meters tall. Okay. Yenga amma 1 meter 50 tall. Oh. Na 1 meter 58. அவங்க அப்பா கொஞ்சம் கிரேட் காலி ஓ பயங்கரமா அது நான் இமேஜின் பண்றேன் எப்படி இருப்பாரு. Yeah, like a basketball player. Oh, very, basketball. very tall. No, he's not a basketball player, but it's very tall. And my mom is very short. Okay. And I'm short. Like, I thought 1 meter 75, you know, in the meter, no, in the 1 meter 58. No brother, no sister. Oh, you're a single child. Yeah, பரம்பரைக்கே சிங்கிள் சைல்ட். it's very Oh. expensive being a child. You know. We don't make children. We have dogs. We don't make children. அவங்க ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு இங்க குழந்தை அது ஒரு ட்ரெடிஷன் லைக் என்னம்மா குழந்தை இல்லையா அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்க வந்துட்டு காசு இருந்தாதான் குழந்தை. Okay. இல்லைன்னா வந்துட்டு நெய்பர்ஸே கேட்பாங்க காசே இல்லை உனக்கு எதுக்கு குழந்தை அந்த மாதிரி. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ப்ரீ பிளான்டா ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பத்திலாம் யோசிப்பாங்க. இல்லைன்னா இல்லை. இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் அப்போ அப்படி இல்லை, இப்போ அப்படி இருக்காங்க. ஏன்னா இப்போ ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப டவுனா இருக்குன்றனால காசு தேவையில்ல. அதனால இப்போ வாழ்றதுக்கே காசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால குழந்தைய வச்சு என்ன பண்றது. ஓகே அதனால தான் டாக்ஸ் மேல பெரிய மோஸ்ட்லி அவங்க டாக்ஸ் கேட்ஸ் அந்த மாதிரி வளர்த்துட்டு அதுக்கு அதுக்கு லைசென்ஸ் பாஸ்போர்ட் இருக்கு. We pamper dogs and cats so much. We buy toys, little rooms, ஒரு houses. கிட்ஸ்க்கு என்ன பண்ணுமோ அது அது அப்படியே அப்படியே டாய்ஸ்க்கு Kids. பண்ணிடுறாங்க. சீப்பர் வெர்ஷன். Cheaper kids version. Short life, short commitment. Okay. What your parents said about Niresham? They accepted him? Oh, my mom rumba santosham. Oh. My mom is one of a kind. She's very different. She's in love with Indian culture. Oh. She watch movies. She has like 2-3 favorite movies, and she just watch it again and again and again and again and again and again. That's why Bang Bang. Bang Bang. நான் வரதுக்கு முன்னாடி அவங்க பார்த்து இருந்தாங்க. He looks Indian, no? Like in the movies. Oh, she's so happy. She's like, oh, Nero, you look like a prince. Oh, Nero. I think இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க இப்படி ஓபனா இது பண்றதுதான். அம்மா சொல்ற நீரோ ஐ லவ் யூ. எங்க அப்பா சொல்ற ஓகே குட் காய், don't be bitter, don't be aggressive. நான் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். It's amazing. It's amazing. சந்தோஷம். Also சந்தோஷம். தங்கம் தங்கம் சந்தோஷம். No சந்தோஷம். Okay, சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷமா குடுமா இன்டர்வியூ. sorry. சந்தோஷம். So yeah, actually
our parents are super okay. We choose who we want to marry, so we Okay. want to stay with. So they are totally chill about it. ஐ திங்க் உங்க 2 பேரையுமே ஒரு ரொம்ப கனெக்டடா வச்சுக்கிறது உங்களோட ஹியூமர் சென்ஸ் நினைக்கிறேன். அபவுட் லைக் டு யூ நோ ஹிஸ் ஹியூமர் சென்ஸ் லைக் லெவல்? யூ லைக் ஷீ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஜோக்ஸ். ஸோ நான் எப்போ ஏதாவது ஜோக் பண்ணாலும் இந்த வீடியோஸாக நான் சொல்லிடுவேன் இதுதான் பண்ணுறேன், இல்லை முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிடுவேன் இதுதான்ட்டு. பட் இப்போ ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா இவள் ஏதாவது ஜோக் பண்ணிட்டேன்னா அவளுக்கு ஜோக்குன்னு புரியாது, நான் நிஜமாலே அதை சொல்றேன்னு நினைச்சுப்பா. ஸோ ஹர்ட் பண்ண மாதிரி. ஹர்ட் பண்ண மாதிரி. ஓ பட் அவ ஜோக் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆமா ஆமா திட்டுமா நல்லா திட்டுன்ட்டு. you want to speak in Tamil? Something to like you can try, no? Give and try. Roshan, நீங்க நீங்க தப்பு மரியாதையா தப்பு தப்பு நன்றி. தப்பு. ஃபெர்டிலைசர் ஒர்க் இல்ல. இல்ல ஃபர்டிலைசர் மண்டைக்கு கொஞ்சம் சொட்டன்றனால ஃபர்டிலைசர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பாவம் நிரோஷன், சோகம். பாவம் சோகம். வாக்க பார்த்துருக்கேன். வெக்கப்பட்டிருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சொல்ல ஷெர்லி? ஷேர்லி என் அக்கா. நான் மோஸ்ட்லி எங்க அம்மா கால் போது என்ன சொல்றா ஷேர்லி என்ன சொல்றா ஷேர்லின்னு கேட்பேன். இது அவளுக்கு டியூன் ஆயிடுச்சு. என்ன சொல்றா என்ன சொல்ல ஷெர்லி? வணக்கம் ஷெர்லி. the cute words. Okay. செல்லக்குட்டி. Oh. I learned it in Instagram. There is a guy who Okay. makes videos, and I was like, let's see how it works. I went to him. I was like, Niro, Zara, Chellakutti. He was like, don't call me like this. It's very cringe. Chellakutti. So now I do it in front of his sister, so he gets very annoyed. Maybe this is also. எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்குமா? அது நல்லா நல்லா ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியா இருக்கும். நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. திடீர்னு ஹூடியெல்லாம் மாட்டிட்டு கேங்ஸ்டர் நான் அப்படின்ட்டு நடுராத்திரில ஏதாவது சொல்லுவா. அந்த மாதிரி அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட். நிரோஷன், நீங்க அழகா பையன், அழகா பையன். நான் உங்க பாசம், என் மேல பாசம். ஓகே. நான் நீ பாசம், நான் நீயும் பாசம். நான் உன்னை காதலிக்கிறேன். நன்றி. நானும் உன்னை காதலிக்கிறேன். கூட Are you interested? யா இன்ட்ரஸ்டட். இந்த இன்ஸ்டாகிராம் ஆட் மாதிரி 30 days மட்டும் ஸ்மூத் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி நன்றி. ரெண்டு பேரு நீலா வேற மாதிரி செத்து போவோம் மூலா நடந்து போன வெட்கைல அந்த அழுத பெத்தாயில நேர தெக்கரை போல வனகால தேர்ந்து சிங்கமல்ல நடந்து படி பார்த்தான் அவனுக்கு நல்லா போல சிரிச்சா ரவி படி மூனே எனக்கு எனக்கு புல் மூனே Sorry for the words. சாரி மட்டும் இல்ல கேமரா முன்னாடி விழுந்துரு. There is a reason why there is not this video on my profile. That's the reason. I don't remember the words. Sorry.